وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. يا أيها المحاضرون أوصيكم إياي أولا بتقوى الله. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், நபி தோழியர்கள், கண்ணியமிகு இமாம்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கருணையின் காரணத்தினால் இன்றைய தினம் அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லீமாக அவனை தொழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவனை ஏகத்துவப்படுத்துவதற்காக கட்டி எழுப்பப்பட்ட அவனுடைய இல்லத்திலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்கி அவனை பயந்து வாழுகின்ற சமூகமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு மத்தியில் அறிவுரை கூறியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உமர் என்ற நபி தோழரின் தோளை பிடித்தவாறு கூறினார்கள், குன் ஃபி துன்யா கன்னக கரீப். அப்துல்லா இப்னு உமர் அவர்களை தோளில் பிடித்தவாறு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், நீங்கள் இந்த
துன்யாவின் மீது வழிபோக்கனை போன்று உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா இப்னு உமர் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், இதா அம்சைத ஃபலா தந்தலிர் சுபாஹ், நீ மாலை நேரத்தை அடைந்தால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதே. வைதா அஸ்பஹத ஃபலா தந்தலிர் மசா, நீ காலை நேரத்தை அடைந்திருந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதே. வஹுது ஃபி சிஹதிக லிமர்திக, உன்னுடைய நோய்க்காக உன்னுடைய ஆரோக்கியத்தை என்ன செய்து கொள், பயன்படுத்திக் கொள். வன்முஹாதிக லிமௌதிக, உன்னுடைய மரணத்திற்கு முன்பாக உன்னுடைய வாழ்வை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உமர் என்ற அந்த நபி தோழருக்கு எடுத்துரைக்கின்றார்கள். இந்த செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த பூமியின் மீது நிலைத்தவாறு நிரந்தரமாக இருக்க முடியாது என்ற ஒரு சூழலை நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றார்கள். நம்முடைய வாழ்விற்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் எதையெல்லாமோ சேர்க்கின்றோம், எப்படியெல்லாமோ வியாபாரம் பார்க்கின்றோம். நம்முடைய தேவைகளை அடைவதற்கான வழிகள் எதெல்லாம் இருக்கின்றதோ எல்லா விதமான வழிகளையும் அறிந்து அதில் நம்முடைய வாழ்வை தேடக்கூடிய, நம்முடைய வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய, நம்முடைய துணைகளை தேடக்கூடிய, நம்முடைய சந்ததிகளை தேடக்கூடிய எல்லா விதமான வழிகளையும் அடையக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்தி சொல்லி காமிக்கின்றார்கள், இப்பொழுது நீங்கள் காலை பொழுதை அடைந்திருக்கின்றீர்கள், மாலை பொழுது உங்களுக்கு சாத்தியமானதா, நீங்கள் இருப்பீர்களா என்ற நிலை என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கின்றீர்கள். மாலை பொழுதை அடைந்திருந்தால் காலை பொழுதை நீங்கள் அடைவீர்களா என்ற அந்த நிலையை நீங்கள் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உலகில் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றான், உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு என்னென்ன அவசியமான தேவைகள் இருக்கின்றதோ அத்தனை விதமான தேவைகளையும் அடையக்கூடிய வழிகளையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த வாழ்வியலை ஒரு வழிபோக்கனை போன்று உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி காமிக்கின்றார்கள். வழிபோக்கனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் ஒரு ஊருக்கு செல்கின்றோம், அந்த ஊருக்கு செல்லக்கூடிய நேரத்திலே நம்முடைய எதை நோக்கமாக கொண்டு, எதை காரியமாக கொண்டு நாம் சென்றிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை அடைவதற்காக, அந்த நோக்கத்தை பெறுவதற்காக ஒரு வியாபாரம் வழிமுறையாகவோ அல்லது ஒரு சொந்த பந்தத்தை பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறையாகவோ நாம் சென்றிருந்தோம் என்று சொன்னால், நாம் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டு அல்லது சந்தித்து விட்டு நாம் நம்முடைய இல்லத்திற்கு திரும்பி வரக்கூடிய ஒரு நிலை என்பதுதான் வழிபோக்கராக இருக்கக்கூடிய நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே. இதுவே இல்லங்களும் இல்லாமல், ஒரு குடியிருப்பு இல்லாமல் யார் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் காணுகின்ற இடத்திலே தங்களுடைய குடும்ப வாழ்வை அமைக்கக்கூடிய ஒரு சூழல் என்ன செய்வாங்க, வழிபோக்கர்களாக வாழக்கூடிய மக்களாக இருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நீங்க என்ன செய்யுங்க, இதே மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா இப்னு உமர் அவர்களுக்கு சொல்லி காமிக்கின்றார்கள். ஏன்னா நாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கின்றோம், நாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கின்றோம், திரும்பவும் அவன் பக்கமே செல்ல போகின்றோம். அப்படி செல்வதற்கு முன்பாக இந்த உலகில் நம்மை இறைவன் எதற்காக அனுப்பியிருக்கின்றானோ, எதற்காக படைத்திருக்கின்றானோ, எந்த நோக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக நம்மை இந்த உலகில் வாழுகின்ற இந்த வாழ்வை கொடுத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை நாம் முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான்
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்திற்கு நீங்கள் விருந்தாளியாக வந்திருக்கின்றீர்கள், நிச்சயமாக நீங்கள் செல்ல வேண்டிய இடம் ஒன்று இருக்கின்றது, அதுதான் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்வு என்பது. அந்த மறுமை வாழ்விற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் காணுகின்றீர்களோ, இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் அடைகின்றீர்களோ, இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் சொந்தம் கொண்டாடுகின்றீர்களோ, அவைகளை எல்லாம் வழிபோக்கர்கள் எப்படி பார்ப்பார்களோ, வழிபோக்கர்கள் எப்படி அதை அடைவார்களோ, எதே கண்ணோட்டத்தை கொண்டு பார்ப்பார்களோ, அதே போன்ற ஒரு பார்வையை கொண்டு பாருங்கள். ஏன்னா ஒரு நாள் காலையில் நீங்கள் இருக்கக்கூடிய நேரம் என்பது மாலையில் நீங்கள் இருப்பீர்களா என்ற நிலைக்கு உத்தரவாதம் யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கின்றான், குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆன்மாக்களும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆன்மாக்களும் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும். வநபுலுவக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா. அல்லாஹ் தெளிவாக சொல்லி காமிக்கின்றான், வலநபுலுவக்கும், உங்களை நாம் சோதிப்போம், பிஷர்ரி வல் கைர், நன்மையை கொண்டும் சோதனை, தீமையை கொண்டும் சோதித்துக் கொண்டே இருப்போம். அல்லாஹ் தெளிவுபடுத்தி காமிக்கிறான், இந்த உலகத்தில் நம்மை அல்லாஹ் படைத்திருக்கின்றான், நாம் படைத்திருக்கக்கூடிய நோக்கம் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். அந்த நோக்கங்களை நாம் பூர்த்தி செய்யாமல், அதை விளங்கிக் கொள்ளாமல், அதை புரிந்து கொள்ளாமல், இந்த உலகத்தில் இறைவன் எவனை சாபத்துக்குரியவனாக அனுப்பியிருக்கின்றானோ அந்த ஷைத்தானுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காமிக்கின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும். வலநபுலுவக்கும், உங்களை நாம் சோதிப்போம், பிஷர்ரி வல் கைர், நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் சோதிப்போம். வயந்தஹு அஜ்ரும் அலீம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தான் மகத்தான கூலி இருக்கின்றது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் சொன்னாங்க, இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரம் இல்லை, இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமான ஒரு வாழ்வை அமைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்காக, இந்த உலக இன்பத்திற்காக நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் நன்மை என்று எதை பார்க்கின்றோமோ, நாம் தீமை என்று எதை பார்க்கின்றோமோ, அவைகள் எல்லாம் நமக்கு சோதனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன் நமக்கு இன்னும் சொல்லி காமிக்கின்றது, நமக்கு ஒரு தீமை ஏற்பட்டால், ஒரு நன்மை ஏற்பட்டால், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நம்பிக்கைகள், நாம் யாரை சார்ந்து இருப்போம் என்ற எல்லா விதமான விஷயத்தை ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காமிக்கின்றான். இதா மஸ்ஸல் இன்சானு, ஒரு மனிதனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டது என்று சொன்னால், தஆனா, அவன் என் பக்கம் பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக, என்னை அழைக்கக்கூடியவனாக, அந்த தீங்கிலிருந்து அவனை பாதுகாப்பதற்கான ஒரு கேடயமாக என்னை அழைக்கின்றான். சும்ம இதா ஹவ்வல்நாஹு, அந்த தீமையை, அந்த மோசத்தை, அந்த அருவருக்கத்தக்க அந்த செயல்பாடை நான் அவனை விட்டு திருப்பி விட்டோம் என்று சொன்னால், நேமத்தாக மாற்றி விட்டோம் என்று சொன்னால், மின்னா கால, அவன் சொல்லுகின்றான், இன்னமா ஊதீது காலா இல்மின், இது எல்லாம் என்னுடைய இல்மின் காரணமாக, என்னுடைய அறிவின் காரணமாக, என்னுடைய சுய புத்தியின் காரணமாக எனக்கு கிடைத்தது. ஒரு தீமையான ஒரு சூழலில் இருந்து, தீமையான ஒரு காலத்தில் இருந்து, மோசமான ஒரு கேட்டகரியில் இருந்து ரப்புல் ஆலமீனை அவன் அழைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த நேமத்தை கொண்டு அந்த தீமையை மாற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய அந்த சூழல்ல அந்த மனிதனுடைய வார்த்தை எப்படி மாறுகிறது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். அல்லாஹ் தெளிவுபடுத்தி காமிக்கின்றான், இந்த உலகத்தில் நமக்கு நேமத்துகள் கிடைத்தது என்று சொன்னால் என்னுடைய அறிவால், என்னுடைய புத்தியால், என்னுடைய சுய அறிவின் மூலமாக நான் இதை அடைந்திருக்கின்றேன், என்னுடைய முயற்சியால் அடைந்திருக்கின்றேன், என்னுடைய என்று எல்லா விதமான விஷயத்தையும் எனக்கானது என்ற ஒரு நிலைக்கு உட்கொண்டு வருவதற்காக அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த முடியுமோ எல்லா விதத்திலும் பயன்படுத்துகின்றோம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இதை யார் தந்திருக்கின்றார்? இதை தந்ததுடைய நோக்கம் என்ன? இதை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றானே, இப்படி கொடுப்பதன் மூலமாக இறைவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று பின்னோட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான விஷயத்தையும் நாம் சிந்தனை கொள்வதே கிடையாது.
மாறாக இது எனக்கானது, எனக்குரியது, யான் சொத்து, யான் வீடு, யான் பொருள், யான் வாகனம் என்று எல்லாவற்றையும் எனக்கானது 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 என்று இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் அல்லாஹ் இடத்துல சொல்ல காமிச்சாங்க, இந்த உலகத்தில் வாழுகின்ற அந்த நேரத்தில் ஒரு வழிப்போக்கனை போன்று இருந்து கொள், ஒரு வழிப்போக்கனை போன்று இருந்து கொள். வழிப்போக்கனுக்கு நிரந்தரமாக எதுவுமே இருக்காது, வழிப்போக்கனுக்கு நிரந்தரமாக எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் அவனுக்கு உண்ணுவதற்கு எது கிடைக்குமோ அதை உண்ணக்கூடியவனாக, அந்த நேரத்தில் அவன் பயணிப்பதற்கு எது கிடைக்குமோ அதில் பயணிக்கக்கூடியவனாக, அந்த நேரத்தில் அவனுக்கு உடுத்துவதற்கு எது கிடைக்குமோ அதை உடுத்தக்கூடியவனாகத்தான் இருப்பானே தவிர தனக்காக எல்லாவற்றையும் செய்ய மாட்டான், சேர்த்து வைக்க மாட்டான். நம்ம வீட்டில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பீரோக்குள்ள நிறைய ட்ரெஸ் வச்சிருப்போம், கலர் கலராக ட்ரெஸ் வச்சிருப்போம். ஒரு பயணத்தில் ஏற்படக்கூடிய நேரத்தில், ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில், ஒரு மாத காலம் அல்லது ஒரு வருட காலம், 2 வருட காலம் நம்ம ஒரு பயணத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பீரோவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உடைகளையும் எடுத்து செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க மாட்டோம். எல்லா விதமான உடைகளையும் நம்முடைய பேக்கில் என்ன செய்ய மாட்டோம், பேக் பண்ணி கொண்டு செல்லக்கூடிய மக்களாக இருக்க மாட்டோம். ஒரு 5 ஒரு 6 அதிகபட்சம் ஒரு 10 ட்ரெஸ் எடுப்போம், திரும்ப திரும்ப துவைத்து அதை போடக்கூடிய மக்களாகத்தான் மாறுவோம். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வு என்பது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லி காமிச்சாங்க, இந்த உலகத்தில் நீங்க இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு வழிப்போக்கனை போன்று இருந்து கொள்ளுங்கள். எதுவுமே உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. நீங்கள் எதை சேர்த்து வைத்தாலும் அது உங்களுக்கானது கிடையாது. நீங்கள் எதை உங்களுடைய பொருள் என்று நீங்கள் உருவாக்கி வைத்திருந்தால் அது உங்களுக்கானது கிடையாது. அதை மேல் இருக்கக்கூடிய ஒருவன் உங்களுக்கு தருகின்றான். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதை அனுபவித்துக் கொள்ளலாம், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதை அனுபவித்துக் கொள்ளலாம். அவன் எப்பொழுது உங்களை திருப்புகின்றானோ, அவன் எப்பொழுது உங்களை அழைத்துக் கொள்கின்றானோ, அவன் பக்கம் நீங்கள் செல்லக்கூடிய அந்த நேரத்திலே இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எதையெல்லாம் கொடுத்திருந்தானோ அதையெல்லாம் நீங்கள் அனாமத்தாக இந்த உலகத்தில் விட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும், இந்த உலகத்தில் விட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும். நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த நாளுக்கு நாம் எதை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோமோ அதை மட்டும் தான் கொண்டு செல்ல முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்சு மா கத்தமத் லிகதின், நாளை தினம் இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நாளில், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் எதை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம், நாம் எதை முற்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு ஆன்மாவும் சிந்தித்து பார்க்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ் ஹபீர் பிமா தஅமலூன். நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்கள், எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்கள், அது நல்ல செயலாக இருந்தாலும் சரி, தீய செயலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, உங்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக நீங்கள் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ எல்லாவற்றையும் ஹபீர் பிமா தஅமலூன், நீங்கள் செய்தவற்றையெல்லாம் அன்றைய தினத்திலே உங்களுக்கு அறிவிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், உங்களுக்கு அறிவிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்த இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்களை போன்று நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹ் அவர்களை மறந்து விட்டான். அவர்கள் எப்படி அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தார்களோ அதே போன்று இந்த துன்யாவிலே அவர்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே, அவர்கள் இறக்கக்கூடிய அந்த நேரத்தில், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் அவர்களை மறந்து விட்டான். உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் தான் பாவிகள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான், தெளிவுபடுத்தி காமிக்கிறான். இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, இந்த வாழ்வு என்பது இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக பிள்ளை குட்டிகளோடு வாழுகின்ற அந்த காலகட்டத்தில் மறுமைக்கு தேவையான தயாரிப்புகளையும் செய்ய வேண்டும், மறுமைக்கு தேவையான தயாரிப்புகளையும் செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் தான், அப்படி செய்யக்கூடிய எண்ணம் வரக்கூடிய நேரத்தில் தான் ஷைத்தான் நம்மளை ஊடுருவல் செய்வான், அவன் நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்புவான், நமக்கு எதிரான குரோதங்களை உருவாக்குவான், பல பகைமைகளை உருவாக்குவான், பல பிரச்சனைகளை உருவாக்குவான். எல்லாவற்றையும் மீறி நாம் இருந்தோம் என்று சொன்னால் மட்டும்தான்
அது அல்லாஹ்விடத்திலே மிகவும் பலன் மிக்கதாக மாறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு பல நேரங்களில் பல அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அப்படி வழங்கியிருக்கக்கூடிய அறிவுரைகளில் ஒன்று, சோதனை என்பது 2 உள்ளங்களில் ஏற்படக்கூடியது என்று சொல்லி காமித்தார்கள். சோதனை என்பது 2 வகையான உள்ளங்களில் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லி காமித்தார்கள். அந்த 2 வகையான உள்ளங்களும் எப்படி இருக்கும் என்பது நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சுட்டி காமிக்கின்றார்கள். நன்மையானது தீயதை உருவாக்குமா என்ற சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை சுட்டி காமித்து அந்த சஹாபாக்களுக்கான சில செய்திகளை சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ சொல்லி காமிச்சாங்க, என் வாழ்விற்கு பின் உங்களுக்கு இடையே உலக வளங்களும் அதனுடைய கவர்ச்சி பொருட்களும் தாராளமாக திறந்து விடப்படக்கூடிய நேரத்திலே அதை பற்றி நான் பயப்படக்கூடியவனாக இருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க, என்னுடைய இறப்புக்கு பிறகு நீங்கள் வாழக்கூடிய இந்த சூழலில் உங்களுக்கு இந்த உலகத்தில் எது கவர்ச்சி பொருட்களாக இருக்கின்றதோ அவையெல்லாம் தாராளமாக கொடுக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் அதை கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்களோ என்று நான் அச்சம் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கின்றார்கள். அப்ப சஹாபாக்கள் ஒரு ஆள் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நன்மையை கொண்டு தீமை உருவாக்கப்படுமா? நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேமத்துகள் மூலமாக, அந்த அருள்கள் மூலமாக நமக்கு தீமை உருவாகுமா என்று ஒரு சஹாபி கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வஹி இறக்கப்படுகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் கேள்வி கேட்ட அந்த மனிதரை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பிறகு அல்லாஹ்வுடைய இப்படி அமைதியா இருக்கிறாங்களே அப்படி சொல்லி என்ன செய்றாங்க, அவரை திட்டக்கூடிய, அவரை நிந்திக்கக்கூடிய இடத்துக்கு சஹாபாக்கள் போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து விட்டு கூப்பிடுறாங்க, இந்த கேள்வியை கேட்டது யார்? அவரை பாராட்டக்கூடிய விதமாக, அந்த மனிதரை புகழக்கூடிய விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை யார் என்று நினைச்சாங்க கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு அந்த மனிதருக்கு பதில் சொல்றாங்க, நன்மையானது தீயதை உருவாக்குவதுதான். நிச்சயமாக நீர்நிலையின் கரைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஊமை சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க. நீர்நிலைகளின் கரைகளில் விளைகின்ற தாவரங்கள் சில நச்சுத்தன்மையோடு இருக்கும். அதை கால்நடைகள் மேயக்கூடிய நேரத்தில் அதை அந்த கால்நடைகளை கொல்லக்கூடியதாக அல்லது மரணத்தின் விளிம்பிற்கே அவற்றை இழுத்து செல்லக்கூடியதாக அது இருக்கும். அதே சமயத்தில் பசுமையான நல்ல வகையான தாவரங்களை எந்த கால்நடைகள் சாப்பிடுகின்றதோ அது வயிறார சாப்பிட்டு விட்டு அது தன்னுடைய தேவைக்கு ஏற்பார் போல அதை எல்லாவற்றையும் உன்றுவிட்டு நல்ல சூரிய ஒளியை முன்னோக்கியவாறு மேலும் சாணம் போட்டு சிறுநீர் கழித்து நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியாக சொல்லி காமிக்கிறாங்க. இப்படி அந்த கால்நடைகள் இந்த உலகத்தினுடைய வாழ்விற்கு, அந்த வாழ்வின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருளாதாரத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஊமை சொல்லி காமிக்கின்றார்கள். ஒரு ஆற்றங்கரையில புற்பூண்டுகள் முளைக்கின்றது. அதில் நச்சு செடிகளும் இருக்கும், நல்ல செடிகளும் இருக்கும். எந்த நச்சு செடிகளை ஆடுகள் மேய்கின்றதோ, கால்நடைகள் மேய்கின்றதோ அது அதனுடைய உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எது நல்ல தாவரங்களை உண்ணுகின்றதோ அது தன்னுடைய வயிறார சாப்பிட்டு விட்டு அது நன்று சீரணமாகி சாணமாக சிறுநீராக கழித்து விடுகின்றது. இதே போன்றுதான் ஆற்றங்கரை என்பது நல்ல ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கூட அதில் முளைவிக்கப்படுகின்ற அந்த தாவரங்கள் மூலமாக அந்த பொருளாதாரத்தில் நாம் செய்யப்படக்கூடிய அந்த இழப்புகள் என்பது, பொருளாதாரத்தை தீயவற்றின் பக்கம் செலவு செய்யக்கூடிய அந்த இழப்பு என்பது அல்லது பொருளாதாரம் எனக்குரியது என்ற அடிப்படையில் அதை தனக்குத்தானே தக்க வைத்துக் கொள்வது என்பது விசைச்செடிகளை போன்றது. நாம் அதை தனக்குரியது என்று வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் எதற்காக கொடுத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை சரிப்படுத்தாத மகனாக நாம் இருந்துவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய சொல்லி காமிச்சாங்க, எனவே ஒரு முஸ்லீம் தன் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கும் வரை அது அவனுக்கு சிறந்ததாக இருக்கும். இந்த உலகத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருளாதாரத்தை
நாம் நமக்கு பலனுள்ளதாக மாற்றுவதற்கு இறைவன் இறை தூதர் மூலமாக கற்றுத்தரக்கூடிய ஒரு வழிமுறை என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு முஸ்லிம் தன் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கும் வரை அது அவனுக்கு சிறந்ததாக இருக்கும். யார் முறை என்று அதை எடுத்துக்கொள்கின்றாரோ, அதை தனக்காக தடுத்துக் கொள்கின்றாரோ, அப்படி அவன் தன்னுடைய வயிற்றில் நிரப்பக்கூடிய எல்லாம் மறுமை நாளில் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதாக வந்து நிற்கும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்போ இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் சில சோதனைகள் நமக்கு கொடுக்கின்றார். அந்த சோதனைகளில் மிக முக்கியமான ஒரு சோதனை பொருளாதார சோதனை என்பது. அதே போன்றுதான் நம்முடைய குழந்தை செல்வங்களும் சில நேரங்களில் சோதனையாக மாறுவாங்க. அதே போன்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நம்முடைய மனைவியும் சில நேரங்களில் சோதனையாக மாறுவார்கள் என்று நமக்கு சொல்லி காமிக்கின்றார். அப்போ இந்த சோதனைகளில் இருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்த சோதனைகளில் இருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு வழிமுறையாக உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்களோ அந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய குழந்தை செல்வங்களும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களை அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து அழிவின் பக்கம் போட்டிவிட வேண்டாம். அல்லாஹ் தெளிவுபடுத்தி காமிக்கிறான், ஈமான் கொண்ட மக்களே, உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய குழந்தை செல்வங்கள் இவை இரண்டும் உங்களை அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து அழிவின் பக்கம் போட்டிவிட வேண்டாம். இது யார் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்கின்றார்களோ உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற எல்லா விதமான நியமத்துகளை பற்றி நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம், அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோம். அப்படி விசாரிக்கப்படக்கூடிய நேரத்தில் இறைவன் எதற்காக எதை கொடுத்திருக்கின்றானோ அதை முறையாக நாம் பேணி பாதுகாத்து நடந்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நியமத்துகளுக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய மக்களாக மாறிடுவோம். அல்லாஹ் அந்த நியமத்துக்கு எப்படியெல்லாம் கேள்வி கேட்கான்னு பாருங்க. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் வயிறு பசியின் காரணமாக வெளியே வந்து நிற்கிறாங்க. வெளியே வரக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே அபூபக்கரும் நிற்கிறார், உமரும் நிற்கிறார், இருவரும் நிற்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, இந்த நேரத்தில் எங்கே வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வீட்டில் உண்ணுவதற்கு உணவில்லை, பசியின் காரணமாக நாங்கள் வெளியே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வெளியே வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்கள் ரெண்டு பேரை எது வெளியாக்கியதோ அதுதான் என்னையும் வெளியாக்கியது. ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த அகில உலகத்திற்கும் அருள்கொடையாக அனுப்பப்பட்டவர். அவருடைய பெயரை கேட்டோம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் அவருக்காண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அப்படியேப்பட்ட ஒரு மனிதர் பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே வருகின்றார். வெளியே வந்ததுக்கு பிறகு தன்னுடைய தோழர்களையும் அழைத்து கொண்டு ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அவர் வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் வீட்டில் அவர் இல்லை, வெளியே போயிருக்கிறாரு. அவங்களுடைய வீட்டமாக இருக்கிறாங்க. அவர் வந்ததுக்கு பிறகு உள்ளே போய் அவர்கிட்ட காரணத்தை சொல்லி உணவு உண்றார்கள், சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவங்களையும் பார்த்து, உமர் இப்னு கத்தாப் அவங்களையும் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிச்சாங்க, இந்த நியமத்தை பற்றி நீங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். இதை பற்றி ஒரு நேர சாப்பாடு கிடைக்கல, ஒரு சஹாபியுடைய வீட்டில் சில விருந்தாளியை போய் சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னால், நாம் இந்த உலகத்தில் நமக்காக வாங்கக்கூடிய உடைகளாக இருந்தாலும் சரி, நமக்காக உண்ணக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் சரி, நமக்காக வாங்கக்கூடிய இருப்பிடங்களாக இருந்தாலும் சரி, நமக்காக வாங்கக்கூடிய அசையா சொத்துக்களாக இருந்தாலும் சரி, இதை பற்றி நாளை மறுமை ரப்புல் ஆலமீன் நம்மை விசாரிப்பான் என்ற ஒரு நிலையை ஒரு நேர சோர்ல நடந்து சொல்லி அமைக்கிறான்னு பார்க்கும். இது எல்லாம் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய நியமத்துகள். இந்த நியமத்துகளை நாம் சரியான முறையில் பேணி அதனுடைய ஹக்கை, அதனுடைய உரிமையை சரியாக கொடுத்து விட்டோம் என்று சொன்னால்
நாம் நாளை மறுமையில் பாதுகாக்கப்படுவோம். அப்படி கொடுக்கவில்லை, எனக்கானது, என்னுடையது, நான் சம்பாதித்தது, நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக இட்டு செல்லக்கூடியது என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை எனக்கானது என்ற ஒரு நிலையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நாளை மறுமையிலும் சரி இந்த உலகிலும் சரி நமக்கு அழிவை பெற்று தரக்கூடியது என்று மறந்துவிடக்கூடாது. அன்பிற்கினியவர்களே, இறைவன் நம்மை படைத்திருக்கின்றான். அவன் நம்முடைய தேவைகள் எதெல்லாம் இருக்கின்றதோ எல்லாவற்றையும் தீர்க்கமான முறையில் அறிந்து வைத்திருக்கின்றான். அவனுடைய அறிவுக்கு உட்பட்டு எல்லா விதமான செயல்பாடும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி, நாம் உண்ணுவதாக இருந்தாலும் சரி, நாம் செலவழிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்மோட 2 வானவர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக அதை பதிவு செய்கிறான் என்று சொன்னால் நமக்கு எதிரான, நமக்கு சாதகமான சில சாட்சிகளை உருவாக்குவதற்காக ரப்புல் ஆலமீன் இது மாதிரியான காரியங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றான். இந்த உலகில் வாழுகின்ற காலகட்டத்தில் இந்த உலக இன்பத்திற்காக இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்துவிடுவோம் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இருந்துவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி தந்துவிடும். இந்த உலகம் என்பது நம்முடைய கண்களுக்கு அழகாக தெரிவிக்கப்பட்டாலும் கூட அது நிரந்தரம் அல்ல. நிச்சயமாக இந்த உலகம் அழியக்கூடியது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்று எப்படி அல்லாஹ் சொல்லி காமிச்சானோ அதே போன்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவையும் அழியக்கூடியவை தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழியக்கூடியவை, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ்விற்காக வாழ்ந்து அல்லாஹ்விற்காக செலவு செய்து அல்லாஹ்விற்காக என்று நாம் எல்லா விதமான காரியத்தை நாம் முன்னோக்கி சென்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு பலனை பெற்று தரும். அப்படிப்பட்ட பலனை அடையக்கூடிய மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவரும் ஆக்கி முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய சிறப்புக்குரிய மார்க்கத்திலே அவனை வணங்கக்கூடிய அடியார்களாக இறைவன் இந்த உலகில் வாழுகின்ற ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்மை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவனுடைய ஹக், அவனுடைய உரிமை என்று எது இருக்கின்றதோ அந்த உரிமையை அவனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய சமூகமாக நாம் இருக்க வேண்டும். அது வணக்க வழிமுறைகளாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய உடல் ரீதியான உரிமைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பொருளாதார ரீதியான உரிமைகளாக இருந்தாலும் சரி, எந்த அடிப்படையில் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த உரிமைகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றானோ, உருவாக்கி வைத்திருக்கின்றானோ அதை அவனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் நமக்கு நாளை மறுமையில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்வில் சொர்க்கம் என்ற அந்த உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பொக்கிஷமாக மாறும். ஏன்னா இந்த மனிதன் நாம இறந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, எத்துபவுல் மையத்த சலாசா அஹ்லுஹு மாலுஹு அமலுஹு. ஒரு மனிதன் இறந்து போய்விட்டான் என்று சொன்னால் அவனை 3 காரியங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன. ஒன்று அஹ்லுஹு வ மாலுஹு, அவன் இந்த உலகத்தில் தனக்குரியது என்று எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றானோ, தனக்குரியவர்கள் என்று யாரை உருவாக்கி வைத்திருக்கின்றானோ அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் 2. மூன்றாவது அமலுஹு, அவன் இந்த உலகில் வாழுகின்ற காலகட்டத்தில் அல்லாஹ் சொன்னானே, நாளை மறுமை வாழ்க்காக நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் போதே சம்பாதித்துக் கொள்ள சொல்லி காமிட்டானே அந்த அமல்கள். இந்த 3ம் ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவனை பின்தொடர்ந்து செல்கின்றன. அவனை கபருக்குள் வைத்து மூடியதற்கு பிறகு அஹ்லுஹு வ மாலுஹு, அவனுடைய பொருளும் அவனுடைய குடும்பமும் அவனை அப்படியே விட்டு நினைச்சிட்டாங்க, திரும்பி வந்துடுதாங்க. அவனோடு தங்க போறது அமலுஹு, அவனுடைய அமல் மட்டும்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கின்றார்கள். இந்த அமல் இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்விற்காக எதை செய்திருக்கின்றோமோ அந்த நல்லமல்களும் இருக்கும்.
அல்லாஹ் வெறுத்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரால் வெறுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீமைகளாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த தீமைகள் செய்திருந்தாலும் அந்த தீமைகள் செய்யும் நம்மோடு சேர்ந்துதான் அந்த கபருக்குள்ள இருக்கும் என்பதை நமக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார்கள். இன்னும் அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கிறாங்க, நாம இறந்ததற்கு பிறகும் அந்த மறுமை வாழ்வுக்காக சம்பாதிக்கணும் ஆசைப்படுறோம்னு சொன்னா அதற்கான ஒரு வழிமுறை அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க. சதகத்துல் ஜாரியா, மக்கள் பலன் பெறக்கூடிய, மக்கள் பலனடையக்கூடிய விதத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லது உங்களுடைய கல்வியை அல்லது உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செலவு செய்தீர்கள் என்று சொன்னால் எத்துணை காலங்கள் மக்கள் அதை கொண்டு பலனடைகின்றார்களோ, அது நல்ல கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இருப்பிடமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கிணறின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற குடிநீராக இருந்தாலும் சரி, மக்கள் பலன் அடைக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதை செய்திருக்கின்றீர்களோ அதை கொண்டு மக்கள் பலன் பெறும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இறப்புக்கு பிறகு நம்மளை பின்தொடர்ந்து வரக்கூடியது அமல் மட்டும்தான். இறப்புக்கு பிறகு நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடியது அமல் மட்டும்தான். அந்த அமல் நிரந்தரமாக இருப்பதற்கான வழிமுறை நமக்கு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம இறப்புக்கு முன்பாகவே தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிமுறை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரத்தில், நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதன் மூலமாக பல பலன்கள் இருக்கின்றன. ஏன்னா ஒரு காலகட்டம் வரும் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில் ஜக்காத்தை பெறக்கூடிய மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஜக்காத்தை பெறக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய லெவலுக்கு எல்லாரும் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை செய்வான், செழிப்பு அதிகமாக கொடுப்பான். அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை வெளியே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த சூழல் வரப்பொழுது யாருமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், மறுமையுடைய அடையாளமாக அல்லாஹ் நம்ம சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அந்த காலத்துக்கு முன்பாகவே நாம் என்ன செஞ்சோம், நம்முடைய தேவைகள் எதெல்லாம் இருக்கின்றதோ மறுமைக்கான தேவைகளாக அவைகளை சம்பாதிப்பதற்கான ஒரு ஸ்தலமாக தான் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றான். இந்த உலகில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் இறைவனுக்காக வாழ்ந்து இறைவனுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய மக்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும், இந்த உலகத்தில் நாம் எதை பண்ணினாலும், நாம் எதை செலவு செய்தாலும் அது அல்லாஹ்விற்காக இருக்கும் என்ற ஒரு பட்சத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அதன் மூலமாக மறுமையில் நம்முடைய இறப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்வில் மிகவும் பலனுள்ள ஒரு சமுதாயமாக, ஒரு நல்மனிதனாக, ஒரு கண்ணியவானாக அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெறக்கூடிய ஒரு நற்பாக்கியசாலியாக மாறுவோம் என்பதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையின் மூலமாக சரி நமக்கு இந்த மார்க்கத்தை இலகுவான முறையில் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விதத்திலே சுற்றி தந்திருக்கின்றார்கள், கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது, இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் காண்கின்றோமோ எல்லாரும் நம்மை ஏமாற்றக்கூடியதுதான். நிச்சயமாக மறுமை வாழ்வை மட்டும்தான் நிரந்தரமானது. அந்த வாழ்விற்காக இந்த உலகில் வாழ்கின்ற காலகட்டத்தில் நம்முடைய முயற்சிகள் செலவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை வல்லல்லாஹ் ரஹ்மான் நம்மவர்கள் அனைவருக்கும் முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா.